நந்தவனபுரம்ன்ற ஊர்ல தனஞ்செயம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஹாசினி வெண்ணிலான்னு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. தனஞ்செயம்க்கு அவரோட நிலம் தான் எல்லாமே. அதை வச்சு நிறைய கடன்களும் வாங்கிட்டு இருந்தாரு. கடனை கட்ட முடியாததுனால பேங்க்காரங்க அதை அபகரிச்சுக்கிட்டாங்க. அவரோட 2 பொண்ணுங்களுமே ஃபுட் கேட்டரிங் பண்ற ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 3 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு நான் நிறைய இடத்துல போய் வேலை தேடி பார்த்தேம்மா, எங்கேயும் கிடைக்கல, சம்பாதிக்கவும் முடியல. இன்னைக்கு என்னடானா பொழப்பே சரியில்லை, வருமானமும் வரல. ஏப்பா வருத்தப்படுறீங்க? நாங்கள் 2 பேரும் தான் அந்த கேட்ரிங் ஆர்டருக்கு போய் வேலை செஞ்சு கொடுத்தோமே, அங்கே கொஞ்சம் சாப்பாடு கிடச்சிதுப்பா, அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். காசு பற்றி கவலைப்படாதீங்க, நான் கொண்டு வந்த சாப்பாடை 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம். ஓகேவாப்பா? அப்பா, இன்னொரு விஷயம், இப்போ வேற மழை காலம். இந்த மழை காலத்தினால ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குப்பா. நம்மளதே மண்ணு வீடு, மழைனால வீடு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் பணம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணும். அதுக்கப்புறமா 3 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க. பயங்கர குளிரா இருந்தது. மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது வெளியில. அந்த மழைக்கு அவங்க மண் வீடு கரைஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம 3 பேரும் ஒரு மரத்தடியில நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் ஒன்று இருந்தது. அதுல போய் தங்கலான்னு நினைச்சாங்க. அக்கா, அப்பா, அங்க பாருங்களேன், ஒரு கண்டெய்னர் இருக்கு. நம்ம வேணா அங்க போய் தங்கிக்கலாம். ஏன்னா இப்ப வேற வீடு பாக்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே. அப்பா, அவ சொல்றதும் சரிதான்ப்பா. அது பார்க்கவே அழகா இருக்கு. ஒரு 2 கர்ட்டனை வாங்கி போட்டோன்னா கூட அழகான வீடா அது மாறிடும்பா. யாரும் நம்மள தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அழகா இருக்கும்பா, அங்கே போலாம்ப்பா. கரெக்டான ஐடியா தான்ப்பா. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கண்டெய்னரை அடுக்கி வச்சுட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க 3 பேரும். அக்கா, இங்க பாத்தியா எவ்வளவு நிறைய இடம் இருக்குன்னு? எல்லா வேலையும் இங்க சந்தோஷமா பார்க்கலாம். ஆமா ஹாசினி, நிறைய இடம் தான் இருக்கு. ஐயோ, துணி எல்லாம் மழையில நனைஞ்சிருச்சே. நான் எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் காத்தார வைக்கிறேன். சரிக்கா, நான் கண்டெய்னருக்குள்ளே ஒரு கயிறு ஒன்று கட்டுறேன். நீ துணி துவைச்சதுக்கு அப்புறம் அதுலயே காத்தார போடு. அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா போய் துணி துவைக்க ஆரம்பிச்சா. ஹாசினியும் ஒரு கயிறு ஒன்று கட்டினா. அதுக்கப்புறம் துணியை காய போட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்தாங்க 2 பேரும். ஆமாடி வெண்ணிலா, ஹாசினி, நம்ம பொழப்ப நம்ம பார்க்கணும். நீங்களும் அந்த ஃபுட் கேட்டரிங்ல சமைக்க நல்லா கத்திருப்பீங்களே. பேசாம சின்னதா காசு வாங்கி வீட்டு வாசல்லே இட்லி கடை, டிஃபன் கடையை ஆரம்பிச்சோம்னா நிறைய பேர் இங்க வாங்குவாங்கன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தானே? அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியா தான்ப்பா. எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஆனா நம்ம கிட்ட இப்போ அந்த அளவுக்கு காசு இல்லையேப்பா. நான் ஃபுட் கேட்டரிங் இடத்துல வேலை செய்யறல, ஓனர் கிட்ட சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தான் நானும் நினைச்சேன். ஏதாவது ஐடியா அவர்கிட்டயும் கேட்டு பார்க்குறேன்ப்பா. ஏதாவது வழி பிறக்கும்னு நம்பலாம். கரெக்டாக சொன்ன